ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா, கூடங்குளத்தில் இருக்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சலுக்கு தான் வந்திருக்கோம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே தூய இன்னாசியார் ஆலயம்னு ஒரு சர்ச்சும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஊருக்குள்ளே எத்தனை வீடு இருக்கும் அப்படின்னா ஒரு 10 வீடு தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒன் சைடு தோட்டம் இருக்குது, ஒரு சைடு சின்னதாக ஒரு ஓடுற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சா அது ஃபுல்லாக தண்ணி ஓடும் போல். இப்போ தண்ணி இல்லை. இந்த சர்ச்சு பார்த்திங்களா, வியூ சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா தெற்க பார்த்து தான் அந்த சர்ச்சோட வாசல் இருக்குது. கடற்கரையை நோக்கி அந்த சர்ச் இருக்குது. அவ்வளோ குளிமையாக சூப்பராக இருந்துச்சு. டூரிஸ்ட் பிளேஸும் கூட இது. நீங்கள் தாராளமாக இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பீச்சில் விளையாடிட்டு போகலாம். டைம் கிடச்சிதுன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். நம்ம கடற்கரைக்கு போகணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போன உடனே கடற்கரைக்குள்ளே இறங்க மாட்டோம். கடலுக்குள்ளே அதோட அலையை தான் ஃபஸ்ட்டு ரசிப்போம். அதுக்கப்புறமா அதோடு சேர்ந்து வர அந்த ஒரு குளிமையான காற்றையும் நம்ம அதோட சேர்ந்து ரசிப்போம். அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துப்போம். ஆனால் அந்த கடற்கரையிலேயே சொல்லாத பல கதைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அலையும் கரையை தொட்டுட்டு திரும்பி போயிடும். அது நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன பாடம் அப்படின்னா, வாழ்க்கையில் சில பேர் நம்மோட வருவாங்க, சில காலம் நம்மோட இருப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. ஆனால் அவங்க விட்டு செல்கிற அந்த மொமெண்ட்ஸ் மட்டும் நம்மளோடையே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மண்ணை பாருங்கள். இந்த மண்ணில் நிறைய மக்கள் நடந்திருப்பாங்க, குழந்தைங்கள்லாம் விளையாடி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிரிச்சிருப்பாங்க, குடும்பத்தோடு எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? ஆனால் அந்த காலடி தடம் மட்டும் உடனே மறைஞ்சிரும். அது போல தான் நம்ம லைஃப்லையும் நிறைய நடந்திருக்கும். நிறையா கஷ்டமான பாதையெல்லாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த தருணத்தில் கொடுத்த அந்த மகிழ்ச்சியான அந்த மொமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மனசில் நிலச்சி நிற்கும். சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் கிடச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காலேஜ் லைஃப்பில் கிடச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்கிற இடத்துல கிடச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் அந்த நேரத்தில் நம்மளை சிரிக்க வச்சுருப்பாங்க, நம்மளையே நம்பி நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நம்மளோட கஷ்டத்தை பகிர்ந்திருப்பாங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம கூட இருப்பாங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம கூட இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி யாராச்சும் கிடைச்சாங்கன்னா அவங்கள கட்டியாக பிடிச்சிக்கோங்க. சரியா? இந்த கடல் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வருது. அது என்னன்னு யோசித்து பார்த்தா, அதோட அலை இருக்குல்ல, கடல் அலை ஒரு காலம் நிற்காது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய சவால் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸில் யாராச்சும் உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜை உடனே தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இந்த பீச்சில் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா, அழிஞ்சிக்கிட்டு வர ஆமை இனத்தில் ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற ஆமை இனம் இருக்குது. அது அழிஞ்சிக்கிட்டே வருது. அதோட முட்டையை சேகரித்து அதோட குஞ்சியை பொறிச்சு திரும்பவும் இதே கடலில் விட்டாங்க. அது அந்த ஒரு பெருமை இந்த பஞ்சலோட கடற்கரைக்கு சேரும். இதுதான் அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னது. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அலைகள் கரையை தேடுவது போல மனிதர்கள் அன்பையும் உறவுகளையும் தேடித்தான் வாழ்கிறார்கள்.
டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ட்ராவல், ஃபன், அதுக்கப்புறமா கதைகள் வீடியோஸ் எல்லாமே வரும். முக்கியமாக லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் மோஸ்ட்லியாக வரும். லைவ் டெய்லியும் இனிமேல் கண்டக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி போன மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்குறோம். டாட்டா பாய். லவ் யூ ஆல்.